8வது சம்பள கமிஷனுக்கு செக். மத்திய அரசு ஊழியர்கள் ஷாக். புதிய சம்பள உயர்வு முறை. இந்திய அரசு ஊழியர்களிடையே 8வது சம்பள கமிஷன் தொடர்பான எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. 2016ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த 7வது சம்பள கமிஷன், மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் குறைந்தபட்ச தொகையை ரூ.7,000லிருந்து ரூ.18,000 ஆகவும், உயர் அதிகாரிகளின் அதிகபட்ச சம்பளத்தை ரூ.2.5 லட்சம் வரையிலும் உயர்த்தியது. பொதுவாக, ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு புதிய சம்பள கமிஷன் அமைக்கப்படுகிறது. இந்த காலவரையை வைத்து பார்க்கும்போது, 8வது சம்பள கமிஷன் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர வேண்டும். 2026இல் நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் மத்திய அரசு 8வது சம்பள கமிஷன் அமைத்து இதற்கான கள ஆய்வுகளை தற்போது துவங்கியிருக்க வேண்டும். ஆனால் இது குறித்து எவ்விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை மத்திய அரசு வெளியிட்டவில்லை என்பதால் மத்திய அரசு ஊழியர்கள் பெரும் கலக்கத்தில் உள்ளனர். இந்த நிலையில் சில அரசு அதிகாரிகள் வட்டாரத்தில் இருந்து முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது மத்திய அரசு 8வது சம்பள கமிஷன் அமைத்து மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதை விடுத்து, சம்பள உயர்வை செயல்திறன் அல்லது பணவீக்க விகிதத்துடன் இணைப்பது போன்ற மாற்று வழிமுறைகளை ஆராய்ந்து வருவதாக கூறுகின்றனர். இந்த அணுகுமுறை வந்தால் ஊழியர்களின் செயல்திறன் அடிப்படையில் சம்பள உயர்வு ஒவ்வொரு வருடமும் கிடைக்கும். தற்போது நடைமுறையில் இருப்பது போல் 10 வருடத்திற்கு ஒரு முறை மதிப்பாய்வு சுழற்சி கட்டமைப்பு எளிதாக நீக்கிவிட முடியும். இப்புதிய முறை மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் அடிக்கடி மாற்றம் செய்வது எளிதாகும். அதேபோல் திறமையான ஊழியர்களை பெரிய அளவில் ஊக்குவிக்க முடியும். இதேவேளையில் மத்திய அரசு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் 8வது சம்பள கமிஷனை தற்போது கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை அரசு ஊழியர்களின் சம்பள திருத்தங்களின் எதிர்காலம் குறித்த கவலைகளை அதிகரித்துள்ளது. 8வது சம்பள கமிஷன் அமைப்பதில் ஏற்பட்டுள்ள கால தாமதம் அரசு தனது பணியாளர்களுக்கு நியாயமான மற்றும் போட்டித்திறன் அடிப்படையிலான ஊதியத்தை உறுதி செய்யும் புதுமையான வழிகளை ஆராய்ந்து வருவது தெளிவாகிறது.